இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. கத்தாதீங்க சார். நீங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் ஊதிக்கிட்டே இருக்காங்க. சார் கத்தி கத்தி பேசினா பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? ரத்தம்ன்றீங்க, சதன்றீங்க. இந்த டைலாக்லாம் நல்லா இருக்கு. இந்த ரத்தத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரே ஒரு போராட்டம் சொல்லுங்க. சரி, அரசியலுக்கு வந்த அப்புறம் சொல்லுங்க. அரசியலுக்கு வந்த அப்புறமும் இந்த மக்களை வந்து நீங்க சந்திக்கிறது இல்லை, பனையூர்ல கூப்பிட்டு வச்சு இந்த மக்களை சந்திக்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல ப்ரோ நியாயம்? ப்ரோ இட்ஸ் வெரி ராங். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. என்ன சொன்னீங்க? ஓ, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் விஜய். இதெல்லாம் நல்லா இருக்கு. இத்தனை விஷயமா படம் நடிச்சீங்கல்ல, அந்த டிக்கெட் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி பார்த்தாங்கல்ல. விஜய் நடிச்ச படத்தையே ஒவ்வொரு வீட்டுல இருக்க விஜயும் காசு கொடுத்து வாங்கி பார்த்தாங்களா? யாருங்க முட்டாளாக்குறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டீங்க. திமுக 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 போட்டி ரெண்டு பேருக்கு நடுவுலதான் ஒண்ணு இன்னொன்னு. ஏங்க, திமுகக்கு நீங்க ஒரு போட்டியே கிடையாது. நீங்களே பேசி பேசி திமுகக்கு போட்டியா வரலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏமாத்தாதீங்க, இளைஞர்களை ஏமாத்தாதீங்க.